ஐசாயா 66:13 ஒரு பிள்ளையை தன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. எங்களுக்கு ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தோழனை போல, ஒரு மணவாளனாக, ஒரு சகோதரனாக நீங்கள் இருக்கிறீங்க. இதற்காக Thank you, Jesus. Thank you, Lord. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா, இந்த மதர்ஸ் டே, இந்த ஸ்பெஷல் டே நாங்கள் கொண்டாட அப்பா நீர் காட்டின கிருபைக்காக நன்றி. தாயை இழந்து தவிக்கிற நிறைய மக்களுக்காக வருகிறோம் தகப்பனே அப்பா. நீர் அவங்களுக்கு ஒரு தாயாய் தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. And we come before you in the favor of people who are longing for to be a mother, Father. அப்பா, இவ்வளோ பேர் பிரயாசப்படுறாங்க தகப்பனே அப்பா. அன்னாளின் கூக்குரலை கேட்டு தகப்பனே ஒரு சாமுவேலை நீங்கள் தந்தது போல அப்பா, ஏங்கி தவிக்கிற அந்த டு பி மதர் அவங்களுக்காக தகப்பனே அப்பா, நீங்கள் இரக்கமாய் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து தகப்பனே அவங்களை கனப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Thank you, Jesus. Thank you, Lord. Kids, let's close your eyes, and all of you, let's take a moment, close your eyes and think and thank God for your mother. Think of their sacrifices, the prayers they did for you, the pain they endured. We are what they have built on us, and they have cried to Lord for us. நம்ம இவ்வளோ தூரமாக இருக்கிறது அவங்களோட ஜெபங்கள், அவங்களோட சாக்ரிஃபைசஸ், the unspoken words, அவங்க மனசுக்குள்ள கூனி குறுகி புழுகி ஒரு குடும்பத்தை கட்டுவதற்காக எவ்வளவோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம கர்த்தர்கிட்ட அவங்களுக்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. யாராவது மதர்ஸ் டே விஷ் சொல்லாம இருந்தா கர்த்தருக்கும் அப்பா, ஐ லவ் யூ, ஹாப்பி மதர்ஸ் டே, ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ஒரு தாயா அவர் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. we surrender the service and worship to you, O Father. அப்பா, lead us. அப்பா, guide us, O Father. Speak to us through the words, Father. எங்கள் செவிகள் எல்லாம் திறக்கப்படுவதாக அப்பா. Dwell among us, O Father. We pray in the precious mighty name of Jesus Christ. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அவர் நம்மை தாய் போல தேற்றுகிற தேவன். ஏசாயா 66 வாசிக்கிறபடி அவர் தாய் போல தேற்றுகிற தேவன். அநேக நேரம் சில நேரம் நான் கண்ணீர் விட்டு வார்த்தையே வராது. பர்டிகுலராக குழந்தை இல்லாத நாட்கள் நாங்கள் அவமானப்பட்ட நிலைகள் ரொம்ப அதிகம். ஆஃபீஸில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூப்பிட மாட்டாங்க, ஒதுக்குவாங்க. அப்போல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் தாய் போல அவருடைய வார்த்தையால் தேற்றுவார். அவர் நம்மை தேற்றுகிற தேவன். ஒரு குழந்தைக்கு அந்த தாய் அவங்கள தேவையை அறிஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தை வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே அதுக்கு சாப்பாடு வேணும், அதை ஃபீட் பண்ணணும், எல்லாமே நமக்கு தெரியும்ல. நம்முடைய கர்த்தர் அதிலும் மேலானவர். இந்த நேரத்திலையும் கூட உங்களுடைய உள்ளத்தில் நீங்க ஏதாவது ஒரு ட்ரபிளோட இருப்பீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். அவர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஒரு தேற்றரவாளனாய், ஒரு கம்ஃபர்டராய், வாட் எவர் டிஃபிகல்ட்டி, ஹalleluya, நம்ம கர்த்தரிடம் கொடுப்போமா? அவர் நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை ஆற்றுகிற தேவன், நம்மளை சுமக்கிற தேவன், நம்மளை தாங்குகிற தேவன், அவர் தப்புவிக்கிற தேவன். Today he will give a breakthrough in your life. Amen. Hallelujah. பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். Thank you.
நம்மேல் வைத்த அன்பு பெரியது, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் இருப்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ தலைமுறைக்கும் உள்ளது என்று. இங்கே இருக்கிற ஒருவர் கூட நம்ம பை சான்ஸ் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் நம்மை குறித்து கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மை கொண்டு அவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அதனால இங்கே நிற்கிற யாருமே சொல்ல முடியாது, நான் பிகாஸ் ஆஃப் மை டீட்ஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆர் இட் இஸ் ஜஸ்ட் பை சான்ஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேவன் முன்குறித்து அவருடைய கிருபையால் மாத்திரம்தான் நாம் இங்கே நிற்கிறோம். அதனால நம் தேவனை அவர் இங்கே இருக்கவங்களுக்கு யூ மைட் பி கோயிங் த்ரூ சம்திங். அது நீங்கள் சொல்லலாம், இது யாரும் நான் என்ன கோ த்ரூ பண்ணுறேன்றத யாருக்கும் புரிய மாட்டேங்குது, யாருக்கும் புரிய வேண்டாம் ஆக்சுவலி. ஏன்னா தேவனுக்கு அவருக்கு புரிய வேண்டியவருக்கு புரிஞ்சா போதும். அவர் உங்க கூட இருக்காரு, அவர் விடுதலை செய்வார். ஏன்னா ஆண்டவர் அவர் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறதுனால் நாம் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். அவருடைய அன்பு பெரியது. இதை விட நமக்கு வேற எதுவும் வேண்டாம். அவர் அன்பு நமக்கு இருக்கு, கிருபை இருக்கு, இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு. இதை விட நமக்கு வேற என்ன வேண்டும்? நம்முடைய தேவைகளை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் நடத்துக்கொள்கிற தேவனாக இருப்பதினால் இந்த பாடலை நாம் சந்தோஷமாக பாடுவோம். காணும் எத்தினார் என்னை எடுத்துக்கொண்டே
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து கொண்டாலும் கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை எவ்வளோ விதத்தில் நம்மளை பாதுகாத்து அவர் வழிநடத்தி செல்வார். எந்த ஒரு ரீசன்லையும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டார். அந்த பலத்தையும் அந்த கிருபையும் அந்த ஞானத்தையும் நமக்கு அந்த பிரச்சனையை சூழ்ந்து கொள்ற அந்த ஒரு பலத்தை நமக்கு கொடுப்பாரு ஆண்டவர். எவ்வளோ இது இருந்தாலும் அவர் கூடவே இருந்து நமக்கு கடைசியில் நமக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் வெற்றி தரும் தேவன். இந்த பைபிள்ல எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. மோசஸ் எடுத்தீங்கன்னா ஜோசஃபா இருக்கட்டும், டேனியலா இருக்கட்டும், எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க மேற்கொண்டாலும் கடவுள் அவங்க கூட இருந்து கடைசியில் அவங்க வெற்றியை தந்த தேவன். இந்த வெற்றியை கொடுத்த தேவன் நம்ம ஆராய்ந்து பாடுவோம்னா
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாண்டரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பாண்டரே. அப்பாண்டரே ஆண்டரே, நீர் எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் அப்பாண்டரே. அப்பாண்டரே, எங்களை நீங்க ஆண்டரே இந்த உலக தோற்றத்துக்கு முன்னவே எங்கள் ஆண்டரே பெண்களாகி எங்கள் ஆண்டரே ஆண்டரே நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பாண்டரே. அப்பாண்டரே, ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை எப்படி கொடுத்தீராண்டரே, குடும்பத்தை ஆண்டரே கட்டுவதற்கு எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர் அப்பாண்டரே. அதை நாங்கள் பெண்களா எங்க குடும்பத்தை கட்டி எழுப்பாண்டரே. நீர் எங்களுக்கு அந்த பலத்தை கொடுங்க அப்பாண்டரே. நீர் எங்க கூட இருந்த ஆண்டரே எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம் அப்பாண்டரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் துதியினால் ஆண்டவரே சத்துருவை மேற்கொள்றதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்கப்பா ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கப்பா, துதிக்கிறோம்ப்பா. Yeah.
எங்க தேவையை சந்தித்தவர் நீங்க தான் ஏசப்பா. எங்க போக்கிலும் வாரத்திலும் கூட இருந்தவர் நீங்க தான் ஏசப்பா. வாயில சொல்லுங்க ஆண்டவரே, உம்மாலதான் அப்பா நாங்க ஜீவனோடு இருப்போம்னா உம்மாலதான் ஏசப்பா. நாங்க குடும்பத்தோடு இன்னைக்கு நாங்க சேஃபா இருப்போம்னா உம்மாலதான் ஏசப்பா. உங்களுடைய கிருபை மட்டும்தான் என்று சொல்லுவீங்களா? சொல்லுகிற ஒவ்வொரு நாவலும் வாயில திறந்து ஆண்டவரே வாயில திறந்து சொல்லுங்க ஏசப்பா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி லார்ட். ஆண்டவரே உங்களுடைய கிருபை மட்டும்தான் ஆண்டவரே நாங்க நிற்பது நிர்மூலமாகாததும் உங்களுடைய சுத்த கிருபை மட்டும்தான் அப்பா. நாங்க இந்த குடும்பமோடு சந்தோஷமா இருப்போம்னா உங்களுடைய கிருபை மட்டும்தான் அப்பா. நாங்க ஜீவனோடு இருப்போம் உங்களுடைய கிருபை மட்டும்தான் அப்பா. எத்தனையோ குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் குடும்பத்துல, எத்தனையோ விபத்துகள் நேரிட வந்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த நாள்ல ஜீவனோடு இருப்போம்னா ஆண்டவருக்குள்ள நிற்போம்னா அது சுத்த கிருபை தான். சொல்லுங்க ஏசப்பா, உங்களுடைய கிருபை தான். பாடுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை தாங்குகின்றது உங்க கிருபையா, என்னை நடத்துகின்றது உங்க கிருபையா, என்னை தாங்குகின்றது உங்க கிருபையா, என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கி
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தாய் மறந்தாலும் அப்பா நீர் மறக்காதவர் ஆண்டவரே. அப்பா தாயிடம் மேலானவர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியதும் இரக்கம் பெரியதும் கிருபை பெரியது ஏசப்பா. நோவாவுக்கு என்ற கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று எழுதியிருக்கிறபடி அப்பா எங்களுக்கு உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா எங்களை உடைய பேழைக்குள்ள கூட்டி சேர்த்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களை உடைய உடன்படிக்கையின் பேழைக்குள்ள அழைத்து வந்திருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. உடைய இரக்கத்திற்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, we don't deserve anything Lord அப்பா, but by your grace we are standing Lord. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜீவனை பார்க்கிறோம் மேலானது உடைய கிருபை ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணின அப்பா உடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்களை அப்படியே உடைய கரங்கள்ல உடைய கிருபைக்குள்ள அப்பா உடைய மேலைக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நம்ம பர்சனல் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரே பண்ணுவோம். நம்ம வழக்கமாக செய்து வருகிற பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். பர்சனல் ஹெல்த் நீட்ஸ் அண்ட் ஜாப் விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காக நம்ம சேர்ந்து நம்ம துதிக்க போகிறோம். கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்வார். யார் யாரெல்லாம் ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக, யார் யாரெல்லாம் விசாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஹெல்த் நீட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அவங்க குடும்பத்தாரோட ரட்சிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காக இந்த நேரத்தில் நம்ம ஒன்று கூடி துதிக்க போகிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு இணைக்கப்பட்ட குடும்பங்கள் அப்பா ஆண்டவரே இருக்கிற அந்த விசா தேவைகள், ஜாப் தேவைகளை அப்பா நீ சந்திப்பீராக ஆண்டவரே. அப்பா உமார் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆசைகள் பருவதற்கு நேராக எங்கள் அப்பா கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி ஒத்தாசை கிடைப்பதாக, கிருபையாய் கிடைப்பதாக. அப்பா நோவாவுக்கு கிடைத்தது போல கிருபை கிடைத்தது போல அப்பா எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் கிடைப்பதாக, கிருபை கிடைப்பதாக. அப்பா ஆண்டவரே அப்பா நீங்க அப்படி தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இன்னும் அப்பா ஆண்டவரே. அப்பா ஹெல்த் நீட்ஸ்க்காக அப்பா எங்க ஃபேமிலியில் இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்பா கிட்ஸோட ஹெல்த் நீட்ஸ்க்காக உங்க பாத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் சுகம் அளிக்கிற அப்பா பிசின் தைலம் கிளையாத்தின் பிசின் தைலம் நீர் ஆண்டவரே. அப்பா நீர்தான் ரண வைத்தியர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை அனுப்பி அப்பா நீர் குணமாக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக மெய்யாகவே நீர் சிலுவையில் அப்பா அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா ஆண்டவரே. ஏசப்பா அந்த வியாதியிலான கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பாரும் அப்பா. அந்த ரத்தத்தை பூசுகிறோம் அப்பா, பூசுகிறோம் ஆண்டவரே. விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அப்பா கொண்டிருக்கிற அப்பா துவங்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் தாமே அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் ரட்சிப்பு அப்பா கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிற குடும்பங்களுக்குள்ள அப்பா உறவுகளுக்குள்ள அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ரட்சிப்பை கட்டளையிட தாமப்பா ஏசப்பா நீதியான இருதயத்தை திறந்தது போல கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரியோட இருதயத்தை திறக்கணுமே ஏசப்பா. அந்த வார்த்தை உங்களை சந்திக்கணுமே அப்பா. அந்த சகோதரி சந்தித்த அதே வார்த்தை அப்பா ஆண்டவரே உங்களை சந்திக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Happy Mother's Day to all the beautiful mothers here and all the mother over in India. We remember and Happy Mother's Day on behalf of Greater Austin Indian Fellowship. We will have a special video now. Please watch.
helping me in math and reading. And thank you for helping me in everything. Happy Mother's Day. Thank you. Hello, Mommy. Happy Mother's Day. Thank you for the hard work and the yummy food you give. I love you, Mommy. Happy Mother's Day. First, God, thank you for being my mother. For God has blessed me with this beautiful mother of mine. Thank you for coming into my life. As in the Bible it says, with God all things are possible, and may God bless you with that verse. Thank you for being my mom. God bless you. You're the best mom ever. You're the best. And you're my favorite. Happy Mother's Day! Mother's Day, Amma. Thank you for you. And we love you. And get your thumbs up. Great. Mother's Day, Amma. Thank you for all your yummy food and always helping me with my homework and always protecting me and guiding me every single way. And whenever I go to school or any classes, thank you, Mommy. Happy Mother's Day. And I love you. Mother's Day, Amma. You've done so much for us, Mama. Thank you so much, Mama. We don't know how to thank you back, Mama. Thank you, Amma. And you have taken care of me, Rihanna, and Gavin so well, along with Dad. And we love you so much. Thank you, Amma. Happy Mother's Day, Amma. I love how you are so loving, you are so caring, and you always put the needs of those who love you before yours. So happy Mother's Day from me and Linda. Hi. You're the best mom ever. You take care of me. I love you. Happy Mother's Day. Happy Mother's Day. I hope you enjoy the rest of the days with us. Thank you for encouraging me reading the Bible. Thank you for cooking our food. Thank you for speaking the gospel. God, be with you. Happy Mother's Day. I love you so much. Thank you for taking care of me every day and for everything that you do to us. I hope you enjoy the rest of your day. Dear Mom, I love you because you play with me at the same time, and you cook for me, and you be kind and happy, and you help me homework. Dear Mom, Happy Mother's Day, Mom. I love you. Happy Mother's Day. Olivia எங்க பாரு. Happy Mother's Day. Thank you, Mom, for being so caring of me. You are a very good cook, and I like the chicken colombo. And thank you for caring for my health and always keeping me safe and praying for me when I go out. Thank you, Mom, for protecting me all 13 years and carrying me through my childhood. Thank you, Mom. Mom, I like you when you cook my food every day. Mom, I like you when you're always there for me when I'm scared. Because whenever I'm scared, you always do a short prayer with me. And that always encourages me to go up and do what I'm supposed to do. Because
whenever you say those short prayers, it always helps me. And Mom, I always like you when you always play with me when I'm bored, or at least sit near me and talk to me and say what happened. And you always are there to encourage me whenever something's wrong. And Mom, I like you, Mom. The first reason I like you is because you make my food. The second reason I like you is because you encourage me whenever I'm down. And the third reason and the last reason I like you is because whenever I'm sick, you help me. Happy Mother's Day. Happy Mother's Day, Mom. We love you. Mwah. Testimony time. Do you have any testimony? Praise the Lord. Praise the Lord, everyone. Thanks everyone for your prayers. இன்னைக்கு நான் வந்து நான் ஃப்ரைடேவே சொல்லிட்டு இருந்தேன் பிரதர் கிட்ட ஒரு டெஸ்டிமனி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் எனக்கோசரம் ப்ரேயர் பண்ணீங்க. I just want to share the happy news with you that God has provided a project for me, and it is His will that He wanted me to stay here. ஸோ இந்த காலத்தில் கோ த்ரூ பண்ணும்போது God wanted us to teach something, that He wanted us to leave out all the distractions that is keeping us away from Him. ஸோ அதனால் அது ரொம்ப தேவையில்லாத வாழ்க்கையில் இருந்து தேவையில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ப்ரேயர் பண்ணவும் அவரோட வசனத்தை தியானிக்கவும் வந்து ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி என்னதான் நம்ம வந்து ஃபேத்தில் இருக்கோம்னு சொன்னாலும் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஹியூமன் அந்த செல்ஃப் வந்து எப்படியோ கிட்ட கேட்கலாமா, அவங்ககிட்ட கேட்கலாமா, இந்த ப்ராஜெக்டை பண்ணலாமா, கடைசி நேரத்தில் வந்து ஓகே இந்த நாளைக்கு 6 மணிக்கு நீங்கள் ட்ராவல் ரிக்வெஸ்ட் புக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர்கிட்ட ஓகே கர்த்தாவே நீ எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நாங்கள் இன்னும் பண்ண முடியாது, எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி அடுத்த நாள் அந்த 6 o'clock முன்னாடியே வந்து கர்த்தர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்க பண்ணார். ஸோ that is again another thing that He taught us, that we have to, no matter what, we have to completely surrender everything and leave unto His hands, that He will take care of everything and He will guide us and keep us. So அது உணர்த்தினார். அப்புறம் தட்ஸ் கர்த்தருக்கு வந்து இந்த ஆல்மோஸ்ட் 4 weeks நடத்தினது வந்து ரொம்ப அற்புதமாக நடத்தினார். நிறைய வார்த்தைகள்னால கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் கூட வந்து we never lost hope. He always kept us, giving us words, and He kept us strong. ஒரு பதட்டம் இல்லாமல், ஒரு ரொம்ப சோர்ந்து போய் உட்காராமல் நல்லா வழி நடத்தினார். கர்த்தர் நல்லவர். All praise and honor goes to God. I wanted to share that good news with you, and of course I thank each and every one of you for your wonderful prayers, for the brotherly love that you showed. இன்னைக்கு அதே மாதிரி ஆராதனை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ I can feel God's presence today, and I really thank God that we are all part of this church, and we are all together as a like a brother and sister in God. அந்த அதே மாதிரி இன்னொன்று நான் இன்னைக்கு கவனித்தேன், அந்த ஒரு I can feel that unity within everyone to make to sing the songs or to do everything. ஸோ அது வந்து
அதை கர்த்தர் வந்து பாதுகாத்து வழிநடத்தணும் வர நாட்கள்லையும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை ஜெபிச்சுக்கிறேன். இன்னொரு டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ண, ஐ டென்ட் ஈவன் திங்க் அபவுட் இட் ஹேப்பன் எஸ்டர்டே நைட். ஸோ நேற்றுக்கு விஜய் பிரதரும் நானும் காரில் ஏறி உட்காந்து ஒரு 10 feet கூட மூவ் பண்ணியிருக்க மாட்டோம். There was a viper on the passenger side door. நான் கர்த்தர் கிருபையினால நான் இப்படி பார்க்குறேன், இட் வாஸ் ரைட் தேர். வெரி ஸ்கேரி. பட் ஆனால் ஆண்டவர் வந்து அதுலேருந்தும் பாதுகாத்தார். ஏன்னா நாங்கள் அங்கே போய் உட்காரும்போது கதவை திறக்கும்போது விழுந்ததா இல்லை எப்படின்னு தெரில. இட் வாஸ் ஜஸ்ட் ரைட் தேர். நான் கதவை திறக்கும்போது பார்க்கல, அங்கேயே இருந்தது. நான் ஐ டென்ட் ஓப்பன் த விண்டோ, ஐ டென்ட் ரோல் த விண்டோ டவுன். அது ஆமாம், இட் வாஸ் ஒன்லி காட்ஸ் hand that protected me, and I praise God for that. And whatever He has done in my life, it's all honor and glory goes to God. Thank you, Jesus. Thank you, Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து லாஸ்ட் இயர் May 5th வந்து இந்தியாவிலேருந்து நான் கிளம்புனேன் ஃப்ளைட்டில். இஷ்டம் இல்லாமல் தான் கிளம்புனேன். எனக்கு வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் அப்போ போயிட்டு இருந்தது. ஸோ வேண்டாம் அப்படின்னப்போ அவங்க எனக்கு 6 months முன்னாடியே வந்துட்டாங்க. நான் போகிறேன், இஃப் யூ வாண்ட் யூ கம், அதர்வைஸ் விஷ் நீ இருந்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது காட் வந்து நீ போகணும், யூ டூ த ரைட் திங், லைக் இஃப் யூ யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும்னா நீ விட்டு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னப்போ எனக்கு அப்பயும் நான் இல்லை ஆண்டவரே, நான் இப்போ கண்டிப்பாக லைக் அப்படி ஏதாவது தடுத்துருங்க, லைக் 6 months டைம் இருக்குது, ஏதாவது பண்ணி மேபி அந்த 6 monthsல ஏதாவது நடந்துடும், மாறிடும். ஆண்டவர்கிட்ட நான் ஒப்படைச்சேன். உங்கள் சித்தம்னா ஓகே, இப்போ எவ்ரி திங் கோஸ், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. பட் எந்த தடையும் இல்லை, ஃப்ளைட் ஏறிட்டேன். ஓகே, அவங்க ஹாப்பியாக தான் கிளம்புனேன். ஓகே, காடோட வில் தான், நம்ம போகலாம் அப்படின்ட்டு. பட் மிட் ஃப்ளைட் வந்து லைக் மிட் ஏரில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ஸ், நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்து இருக்கக்கூடாது, நீ இப்போ மாட்டிக்கிட்ட, தேர்ஸ் நோ கோயிங் பேக், நீ என்ன பண்ணுவ. தட் வாய்ஸ் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் எனக்கு மிட் ஃப்ளைட்டில் அந்த வாய்ஸ் வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஜஸ்ட் இப்படி தலையை பிடிச்சிட்டு அப்படி கவுந்து உட்கார்ந்தது தான். அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா ஹீ வாஸ் டூயிங் 10th grade. எனக்கு வந்து திரும்ப போகவே முடியாது. நான் வந்து லேண்ட் பண்ணி அன்றைக்கி 6th night நான் 6th evening நான் லேண்ட் பண்ணுறேன். அன்றைக்கி நைட் வந்து ஐ வாண்டட் டு எண்ட் மை லைஃப். எனக்கு வந்து இல்லை, இதுக்கு மேலே ஃபீலிங் வாஸ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு வந்து இதுக்கு மேலே நீ இருந்தாலும் இட்ஸ் லைக் நோ யூஸ், லைக் எண்ட் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி நைட் நான் சர்வை பண்ணதே வந்து காட்ஸ் கேஸ் தான். அதுக்கப்புறம் ஐ வென்ட் த்ரூ வெரி டஃப் டைம். எனக்கு வந்து ஐ ஸ்டாப் டாக்கிங் டு எவ்ரிபடி. எனக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட கூட நான் பேசுகிறத நிறுத்திட்டேன். எனக்கு வந்து அவங்க ஏன்னா யாரும் புரிஞ்சுக்கல, எனக்கு முடியல, எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னப்போ அப்படி தப்பா இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே வந்து நோபடி அண்டர்ஸ்டூட். அண்ட் எனக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. வந்து உங்களை நம்பி உங்ககிட்ட கேட்டு உங்கள் சித்தத்தை அறிஞ்சு, லைக் உங்கள் சித்தம் இருந்தால் என்னை கூட்டிகிட்டு வாங்க தானே கூட்டிகிட்டு வரேன், நம்பி வந்தேன். வந்து நான் ஏன் இதை கூத்துரு பண்ணணும், என்னால் லைக் ஐ கான்ட் சர்வைவ், எனக்கு ஒரு நாளும் எனக்கு கிடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபுல் ஆங்கர் காட் மேலே திரும்பிடுச்சு. ஒன் டே ஐ டினைட், எனக்கு காடே இல்லை. அரவிந்தை சொன்னேன், எனக்கு ஐ திங்க் தெர் இஸ் நோ காட். நான் ஏதோ பைத்தியம் மாதிரி காடு தான் சொன்னாருன்னு நினச்சி வந்துட்டேன்டா, கடவுளே இல்லைடா அந்த உலகத்தில் அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன், ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ காட். அப்படி பேசுவேன். ஆனால் எனக்கு சர்ச் ஒன்று தான், எனக்கு எவ்ரி சண்டே நான் சர்ச் போவேன். மற்றபடி வேறு எங்கேயுமே நான் போக மாட்டேன். நான் அந்த ரூமில் ஒரு கார்னரில் உட்காந்துருப்பேன். அந்த கார்னரில் அப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே என்னால் ஒரு 3-4 months நான் எதுவுமே வீட்டை விட்டு கூட நான் வெளியில் வராமல் தான் இருந்தேன். அண்ட் ஸ்லோலி காட் வந்து என்னை ஹீ மெட் மீ. அண்ட் ஆஃப்டர் 3 months நானாக என் மனசை என்ன தேத்திக்கிட்டேன்னா, காட் என்னால் முடியல,
மேபி நான் நெக்ஸ்ட் மே நான் ரிட்டர்ன் போயிடுறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் மே ரிட்டர்ன் வந்துடுவேன், என்னால் முடியல, நான் நெக்ஸ்ட் இயர் வந்துடுறேன். நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், நான் ட்ரை பண்ணேன் ஆண்டவரே, என்னால் முடியல, ஸோ நான் ரிட்டர்ன் போயிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப அப் அண்ட் டவுன். அருவினாலாம் நான் ரொம்ப லைக் அந்த ஒரு டைமில் ஒரு நாள் சொல்லுவேன் இருக்கலாம்டா அப்படின்வேன், ஒரு 3 days கழிச்சு போயிடலாம்டா, என்னால் முடியலடா அப்படின்வேன். அவன் கூட சண்டையெல்லாம் கூட போட்டிருப்பேன். ஏன்னா அவன் எனக்கு ஓகேம்மா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஊர் அப்படின்னா, ஒரு நாள் அவன்கிட்ட பயங்கர சண்டை, உனக்கு பிடிச்சிருக்குண்ணா நீ இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இட் வாஸ் லைக் ஐ வாஸ் நாட் மை செல்ஃப், ஐ லாஸ்ட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி. அண்ட் பட் காட் என்னை வந்து விடலை, என்னை வந்து அவர் இட் வாஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படியே இருந்தேன். அப்போ நவம்பரில் வந்து நீங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் வச்சுருந்தீங்க, அதுக்கு ஜார்லின் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் அப்போ வந்து நியூ லைஃப் ஹாஸ்டல் போவேன், சர்வீஸ் முடிச்சுட்டு நான் உடனே வீட்டுக்கு வந்துடுவேன். ஐ யூஸ் டு அவாய்ட் மீட்டிங் பீப்புள் ஆல்சோ. ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு அப்போ ஐ வென்ட் இன்டு அ வெரி டார்க் பிளேஸ். ஸோ இவங்க என்னை கூப்பிடுவாங்கன்னா நிறையா அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு மீட் அவங்க அடிக்கடி வாங்கன்னப்போ நான் அந்த தேங்க்ஸ் கிவிங் வந்தப்போ கூட நான் தேங்க்ஸ் கிவிங் எல்லோரும் வந்து பேசுங்க அப்படின்னப்போ ஐ திங்க் ஐ வாஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ க்ரைட் ஆன் தேங்க்ஸ் கிவிங் ஆல்சோ. அது அப்போது என் பக்கத்தில் வந்து ஜெனிவா சிஸ்டர் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஃபாதர் ஆக்சுவலி 1 week பிஃபோர் தான் இறந்துருந்தாங்க. அங்கே வந்து அவங்க என் கூட வந்து ரொம்ப பேசி இல்லை சிஸ்டர் உங்கள் ஆண்டவர் ஒரு காரணத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு, நீங்கள் வந்து அவரை லைக் இன்னும் நீங்கள் ஸ்டே இன் ஃபேத் அப்படின்னப்போ எனக்கு வந்து நான் அது வரைக்கும் வந்து நான் கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வென் ஐ saw around me there were people who are going through much more difficult. எனக்கு அன்றைக்கி ரொம்ப அஷேம்டாக இருந்தது. அவங்க வந்து ஃபாதரை இறந்துட்டு கூட அவங்க அந்த மீட்டிங்க்கு வந்திருந்ததே வந்து இட் வாஸ் லைக் எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த மீட்டிங் ஃபுல்லாக அவங்க எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்க நிலைமையில இருந்திருந்தா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரியாது. ஆண்டவர் என்னை வந்து அவ்வளோ அற்புத விதமாக தான் பாதுகாத்துருக்காரு. அவர் அந்த டைமில் என்னை நான் நினச்சி அவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கஷ்டப்படுத்துறாரு இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு. பட் அந்த ஒரு டைமில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு நிறையா விஷயம் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் லைக் ரொம்ப எனக்கு வந்து நீங்கள் செய்கிற நிறையா விஷயம் லைக் ஆஸ் இது அன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்கில் நீங்கள் ஃபன்னாக தான் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணீங்க. பட் அன்னைக்கு நான் வந்து தொடப்பட்டேன். அன்றைக்கி நைட்டு நான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், லைக் உனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு எதுவுமே இல்லையா தேங்க் பண்ணுறதுக்கு, லைக் யூ க்ரைட். நான் வந்து ஆண்டவரோட நன்மையை நினச்சி அழுகிறது வேறு விஷயம். பட் நான் வந்து கஷ்டத்தில் அழுதேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஆண்டவரை தான் கேட்டேன், நீ எவ்வளோ நாள் யூ வில் கீப் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த், உன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். பட் நீ வந்து யூ ஆர் நாட் ஏபிள், எவ்வளோ நாள் நீ என்னை ஃபைட் பண்ணுவ, ஒய் ஆர் யூ ஃபைட்டிங், ஏன் நீ வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஏன்னா எனக்கு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வேர்ட் எனக்கு ஆண்டவர் வந்து எவ்ரி வீக் மெசேஜில் ஸ்ட்ராங்காக வேர்டு வரும், லைக் ட்ரஸ்ட் மீ. அண்ட் நான் நிறைய சயின்ஸ் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, லைக் சின்ன சயின்ஸு, கிரியோனுக்கு இதை செஞ்சீங்களா, எனக்கு காட்டுங்க எல்லாமே ஆண்டவர் காட்டினார். அப்படியும் நான் வந்து அது லைக் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி ஆண்டவரே நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து மேபி மேற்கு முன்னாடி எனக்கு என் லைஃப்பில் ஒரு லைக் நான் கேட்குற ஒரு விஷயம் நடந்தால் நான் இருக்கேன், அப்படி இல்லைன்னா மேலே கிளம்புறேன். அப்போ தான் காட் வந்து இல்லை இதுக்கு மேலே ஐ கான்ட் பி டிரான்சாக்ஷனல் வித் யூ, உனக்கு வந்து கேன் யூ ட்ரஸ்ட் மீ, என்னை ட்ரஸ்ட் பண்ணி வில் யூ ஸ்டே, ஐ நீட் ஃபேத், ஐ நீட் பிளைண்ட் ஃபேத் அண்ட் ஒபீடியன்ஸ். அது அன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக படித்தேன். சரி ஆண்டவரே எனக்கு தெரியல நான் ஏன் இங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கு இப்போயும் புரியல, பட் ஐ வில் ஸ்டே, நான் மேலே நான் ரிட்டர்ன் போகலை அப்படின்னு அன்றைக்கி அந்த தேங்க்ஸ் கிவிங் நைட் அன்றைக்கி தான் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் வந்து அதுக்கப்புறம் நான் அழமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் வந்து இதுக்கப்புறம் அழவும் மாட்டேன் ஆண்டவர், ஐ வில் ஸ்டே இன் ஃபேத் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஏன்னா அந்த டைமில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு நிறையா அவர் மாற்றினார். ஆக்சுவலி நான் வந்து என்னோடய சுச்சுவேஷனை மாற்றுங்க, என்னோட பார்ட்னர் மாற்றுங்க அப்படின்னா அதாட் டசன்ட் ஒர்க் லைக் தட். எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஹீ சேஞ்சஸ் யூ பிஃபோர் ஹீ சேஞ்சஸ் த சிச்சுவேஷன். ஸோ அவர் வந்து என்னை வந்து நிறைய மாற்றினார். என்னை வந்து என்னுடைய
தாட் ப்ராசஸ் மாற்றினார். என்னுடைய மனசில் இருக்க தட் அன்ஃபர்கிவ்னஸாக இருக்கட்டும், ஹேட்ரடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் காட் ரிமூவ். மை பாஸ்ட் ஹர்ட் எல்லாத்தையும் ஹீ சேஞ்ச். அண்ட் அந்த ஒரு ஃபேத் சம்டைம்ஸ் வந்து காட் வந்து அந்த ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவியாமல் போனாலும் அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபேத் சம்டைம்ஸ் காட் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஸோ அது இட் வாஸ் லைக் அன்னைக்கு நான் அதை ஒப்பு கொடுத்தேன். அண்ட் ஸ்டில் நான் இந்த கம்யூனிட்டியில் நான் ஜாயின் ஆகாமல் தான் இருந்தேன். அதுவும் ஆண்டவர் வந்து ஃப்ரம் ஜான் ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் கம்மிங். அது ஆண்டவர் வந்து என்கிட்ட எனக்கு என்னென்னா, நல்ல ஆண்டவர் எல்லாரும் நம்ம ஃபேமிலியாக இருக்காங்க, கம் வித் லைக் கிட் அண்ட் ஹஸ்பண்ட். நான் மட்டும் தனியாக போகிறது எனக்கு ரொம்ப மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதை நான் கூட்டிகிட்டு வரும்போது நான் கூட்டிகிட்டு வருவேன். அது வரைக்கும் நீயும் லைக் யூ டூ வாட் யூ கேன், லைக் அந்த 5 அப்பம் 2 மீன் அதுதான் ஆண்டவர், அதை வச்சு என்கிட்ட பேசினார். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிதாக பண்ணினாலும் அதை அந்த பையன் வந்து ஆண்டவர் கையில் கொடுத்ததுனால தான் அவர் ஆசீர்வதிச்சு. அதை அவன் கொடுக்காம வச்சிருந்தான் அப்படின்னா அந்த அற்புதம் அங்கே நடந்திருக்காரு. ஸோ காட் வாஸ் லைக், இப்போ நீ உன் கையில் இருக்க 5 அப்பம் 2 மீனை கொடு, அதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறது நான் பார்த்துக்கிறேன், பட் அன்டில் தென் யூ கிவ் வாட் யூ கேன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினது. ஸோ ஐ ஸ்டார்டட் கம்மிங் ஹியர். எனக்கு இங்கே வந்து அதுலேருந்து திஸ் ஃபெலோஷிப் ஹேஸ் பீன் அ பிளெஸிங். எனக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் நேம் பண்ணி சொல்ல முடியும். லைக் எவ்ரிபடி எனக்கு வந்து யூ ஹேவ் பீன் எனக்கு வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் உங்களோட சாட்சி மூலமாக ஆண்டவர் என் கூட நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்னை வந்து ஆண்டவர் வந்து வழிநடத்தியிருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 1 இயர், இது May 10th நான் வந்து ஐ எம் ஸ்டில் ஹியர். ஸோ நான் இங்கே நிற்கிறதும் நிர்மூல மகாமல் இருப்பதும் கண்டிப்பாக தேவனுடைய கிருபை மாத்திரமே. நான் ஒன்று இங்கே இருந்திருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா நான் இந்நேரம் நான் ரிட்டர்ன் போகணும், அதுதான் என்னோட இது. ஸோ எவ்ரிபடி வேர் வெயிட்டிங், ஓகே மேலே வந்துட்டு, பட் நான் நிற்கிறேன். எனக்கு இன்னுமே தெரியல நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு புரியல, பட் ஐ ஸ்டாண்ட் இன் ஃபேத் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. அண்ட் அப்படின்னு சொல்லுவான், நீங்கள் முன்னாடி போய் இந்தியானாவே அழுதுருவீங்கம்மா அப்படின்வான். நான் இன்னைக்கு அழவே இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் காட், க்ளோரி டு காட். Happy Mother's Day to all the wonderful ladies over here. ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னையும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே வந்து நிறுத்தும்போது தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தியானிக்க நிற்கும்போது தான் எனக்கு அவ்வளோ பயம் வந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்த உங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி மிகவும் தியானிக்கிற உங்களுக்கு என்ன சொல்வதென்று ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் போது, ஆண்டவரே இவ்வளவு அதிக தியானிக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரை நீர் உம்முடைய மன்னாவை என்ன கொடுக்க விரும்புகிறீர் என்பது தெரியல. ஆனால் I believe the God who spoke and the God who moved today will speak to you. Amen. நீங்க இன்னைக்கு ஆகாரத்தை உட்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தை உட்கொள்வதற்கு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? சம்டைம்ஸ் அவங்களுக்கு முறுமுறுப்பு வந்தது, சம்டைம்ஸ் கசப்பா இருந்தாங்க. ஆனா மோசே, யோசுவா, காலேப் போன்ற பலர் அவர்கள் நடுவே இருந்தார்கள். நம்மளையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென். என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேச பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியை தான் வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் உள்ள நாம் வாசிக்கிற ஒரு பகுதிகள் தான் ஜலப்பிரளயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. What do you know about Noah? Noah built an ark. Very good. What do you know about the person? Noah என்று ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா, very good. Thank you for raising your hand. Ryan, go. Who was Noah? Noah was a person that tried to listen to God. He listened to God. Way to go. Janita. அந்த டைம் வாழ்ந்ததுல he was the only righteous person, the good person. Very good. Ria. He was the person that was born on earth. He was the only person who was born on
Was the only person born on earth? No, wait. A person that was born on earth. To save the earth? Yes, good. Thank you. அவர் அந்த டைம் ரட்சிப்பதற்காக அந்த டைம்ல பிறந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஜோஹனா. அவனும் அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக காணப்பட்டாங்க. வெரி குட். அவனுக்குள்ள விசுவாசம் என்பது காணப்பட்டது. நோவாவை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம்னால் ஆதியாகமம் 6:9 கூறப்பட்டிருக்கிறது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா நோவாவை பத்தி வேற ஏதாவது கொடுத்திருக்கா? நோவா என்னெல்லாம் பட்டான் அப்படின்னு கொடுத்திருக்கான்னு கேட்டா வேற பழைய ஏற்பாடுல கொடுக்கல. ஆனா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கொடுத்திருக்கிறது. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணினான். அவன் அந்த இடத்துல ஜல பிரளயத்தை தாங்குவதற்காக என்ன பண்ணானா, ஒரு பிரசங்கி மாதிரி அந்த இடத்துல காலையில ஒரு வேலை, சாயங்காலம் மறு வேலை. உங்களை மாதிரி தாங்க பாடுள்ள மனுஷன். ஐயோ டயர்டா இருக்கு, நான் ராத்திரி போய் படுக்கும்போது நாள் முழுக்க என்ன பண்றேன், அங்கும் இங்கும் போய் ஒன்னில் ஆண்டவருக்கு பண்றேன், இல்லாட்டி எனக்கு கடமைகளை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு வேலை என்னை முழுவதும் முடக்கி கொண்டிருக்கிறது. நோவாவை போல பாடுள்ள மனிதனாக நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு தெரிந்து கொண்ட ஜனமாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது மாதிரி நோவாவை தெரிந்து கொண்டார். ஆனா அந்த இடத்துல நோவா எல்லா விதமான அவன் மத்தவங்க பேசின எல்லா விதமான பரிகாசத்தையும் எதிர்ப்புகளையும் சந்தித்த ஒரு மனிதனாக இருந்தான். அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய பேழையை கட்டினான். யாராவது சொல்லுங்க பாப்போம், பேழையை எங்க நோவா கட்டினா? நோவா எங்க பேழையை கட்டினான்? லேண்ட். தண்ணீர் இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் சில காரியத்தை கட்ட சொல்றாரு. எப்படிங்க எங்களுக்கு இதை பண்ண முடியும்? There are questions in your mind when God has multiple times told you what to do. ஆனா தண்ணீர் இல்லையே, நிலம் இல்லையே, என்ன செய்வேன் என்ற கேள்வி உங்களுக்குள் பல தடவை, இன்னைக்கு சிஸ்டர் சொன்னது போல கிதியோனை போல பல முறை உங்களுக்குள் டெஸ்ட் மேல டெஸ்ட், உங்களுக்கு ஆண்டவர் டெஸ்ட் வைப்பாரோ என்னவோ, நீங்க ஆண்டவருக்கு நான் பல முறை டெஸ்ட் வச்சிருக்கீங்க. கன்ஃபர்மேஷன் மேல கன்ஃபர்மேஷன். God wants to tell you, if he says water it, water. If he says plant it, he wants you to plant it. ஏனால் நம் தேவன் வாக்குத்தத்தம் உரைத்த தேவன். அவர் ஒரு நாளும் போய் உரைக்கிற தேவன் அல்ல. He was a man of faith. நோவா என்ன பண்ணான்? அந்த இடத்துல தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டான். நீங்க சொல்லலாம், சிஸ்டர் உங்களை போல நான் ஒரு பிரசங்கியார் பொண்ணு இல்ல, உங்க தாத்தா அப்படி ஜோயல் பிரதர் போல நான் கிடையாது. God never sees which family you are coming from. பல முறை நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, உங்களை அழைத்த தேவன் எந்த காரியத்துக்காக அழைத்து கொண்டு வந்தாரோ, நாட்ட விரும்புகிற என் தேவன் உங்களை கொண்டு பராக்கிரமம் உள்ள காரியத்தை செய்ய விரும்புகிற என் தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தினால் நோவா பல காரியங்களை செய்தான். 11:7 எபிரேயர்ல நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் நோவா காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு
ஒரு பேழையை என்ன பண்ணினான்? அவன் உண்டு பண்ணினான். அவன் குற்றவாளியா இருந்த அந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக என்று தீர்ப்பதற்கு அவனுக்கு என்னதான் இருந்ததுன்னா, வரும் காலத்துக்குள்ள ஒரு பயம் அடிக்கடி. இங்க வந்து ஒரு பிரசங்கியார் ரெவலேஷனை பத்தி பேசினாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஈவினிங்ஸ்க்கு ராத்திரி தூக்கம் வராது. இங்க உள்ள சிலருக்கும் தூக்கம் வராது. எத்தனை நாளைக்கு இங்க தாங்கும்? கொஞ்ச நாள் தாங்கும். அப்புறம் திரும்ப ஏறுறது போல மரத்துல ஏறிவோம், திரும்ப தூங்குறது போல திரும்ப தூங்க போயிடுவோம். நோவா 120 வருஷம் இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணினது மட்டுமல்ல, ஆண்டவர் காண்பித்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒன்று விடாமல் அந்த பேழையை கட்டி முடித்தான். He did not move away any step. இந்த மெஷர்மெண்ட்ல பேழையை உண்டு பண்ணினானா அந்த மெஷர்மெண்ட்ல பேழையை உண்டு பண்ணினான். யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான் அந்த பேழைக்குள்ள. வரும் டேஞ்சர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? பேழையில வரவங்க எல்லாரையும் கண்டம் பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும் ஒரு தெய்வ மனிதனாக அந்த நாள்ல காணப்பட்டான். உங்களை போல பாடுள்ள ஒரு மனிதன் அந்த நோவா இதை செய்து கொண்டே இருந்தான். இப்படிப்பட்ட இந்த நோவாவுக்கு பேழை எப்படி இருக்கணும்ட்டு எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பேழைக்குள்ள என்னெல்லாம் காரியங்கள் இருக்கணும், யார் செல்லணும், எல்லாத்தையும் சொன்ன தேவன் கடைசியாக ஒரு காரியத்தை சொன்னார். இந்த பேழைக்கு கீல் பூசுங்க, சுற்றிலும் ஒரு கீல் பூச சொன்னாங்க. pitch it with. அந்த பிட்ச் போட்டாதான் என்ன பண்ண முடியும்? தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு சீல். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் சால்வேஷன், ரட்சிப்பு என்னும் அந்த சீலை உங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. திரும்பவும் வந்து எனக்கு பாத்திரமாய், நான் பாத்திரமானா, இன்னும் ஊழியம் செய்வதற்கு பாத்திரமானா, ஆண்டவருடைய பேழைக்குள் உங்களை அழைத்த தேவன் ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை உங்களுக்கு தந்து தன் சொந்த ரத்தத்தை உங்களுக்காக மீட்டெடுத்த தேவன் இன்றைக்கு அந்த பேழைக்குள் உங்களை அழைத்து விட்டார். The ark of love-க்குள்ள உங்களை அழைச்சு விட்ட தேவன் உங்களை என்ன திட்டத்துக்கு என்று அழைத்திருக்கிறாரோ அதை விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து நாம் அதுல வாசிக்கிறது தான் ரொம்ப அழகான காரியம். இன்னைக்கு நாம் முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம் ஆதியாகமம் 6:18. But I will establish my covenant with you. முதலாவது இந்த டைரக்ஷன்லாம் இப்படி செய், யாரெல்லாம் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றப்பே ஆண்டவர் அழகா நடுவுல ஒரு வசனத்தை சொல்றாரு. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் சொல்லிட்டு திரும்ப மத்ததல் என்னெல்லாம் செய்யணும்ன்ற திரும்ப எல்லா டைரக்ஷனையும் திரும்ப கொடுத்தார். ஆனா இந்த வசனத்தை எப்பொழுது நிறைவேற்றுகிறார் தெரியுமா? அந்த அவங்க பேழையில ஏறி அரராத் மலையில போய் அந்த பேழை நிக்குது பாருங்க. நின்ற பிறகு எல்லாரும் வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு ஆண்டவர் நோவாவையும் அந்த குடும்பத்தாரையும் நினைத்தருளி அதுக்கு பிறகுதான் இந்த காரியம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த நிறைவேற்றப்படுறதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் ஆதியாகமம் 9:13 ஒரு அடையாளமாக I have set my rainbow in the clouds. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. நம்மளுமே திடீர்னு பார்த்தோம்னா வானவில் வந்திருக்கு. அங்க சான் ஆண்டோனியோல இருந்து வரும்போது ஒரு நாள் டபுள் ரெயின்போ. நான் அப்போலாம் சொன்னேன், அப்படி புல்லரிக்குது இல்ல, ஆண்டவர் திரும்பவும் டபுளா நம்மளுக்கு கிளைம் பண்றாரு அந்த ப்ராமிஸ அப்படிங்கிறது. இந்த அடையாளம் என்பது, இந்த வானவில் என்பது ஆண்டவர் அன்னைக்கு நோவாவுக்கு கொடுத்தது சாதாரணமா கொடுக்கல. முதல்ல ஒரு வார்த்தையை சொன்னா மனுஷன் நம்ப மாட்டான். இதோ என் மேகத்தில் என் வானவல்ல வைக்கிறேன், இத பாரு.
இதை பார்த்து நீ நம்பு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அது இல்ல, இரண்டாவது திரும்பவும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அத சீல் பண்றார். சீல் பண்ணி இதை நிறைவேற்றுவேன். உங்க அம்மா அப்பா சொத்து பத்திரத்தை விட்டு போறப்ப என்ன பண்றாங்க? ஒரு என்வலப்பு இல்லாட்டி ஏதோ ஒரு சீலை கொடுக்குறாங்கல்ல, ஒரு வில் விட்டுட்டு போறாங்க. அதே மாதிரிதான் தேவன் ஒரு அடையாளத்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் மீட்டெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் முத்திரையாக கொடுக்கிறார். இந்த சீல் என்ன பண்ணதுன்னா நோவாவுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் உறுதி ஒவ்வொருத்தருக்கும் எபிரேய பாஷையில நான் சொன்னது மாதிரி அது ஒரு வில்லாகவும், சிலருக்கு ஒரு ஒரு மிருகத்தை நடுவுல குத்தி நடுவுல பிளக்கிற வரைக்கும் ஒரு பழைய ஏற்பாடுல செய்கிற அந்த அளவுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இந்த ஒரு கவனன்ட் இருக்கான். இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் a contract. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது அதுதான். இந்த கான்ட்ராக்டாக உங்க கையில கொடுத்த இந்த கவனன்ட் சீல் உங்களுக்காக எதை சொல்லி முடிச்சாரோ அதை நிறைவேற்றி முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 6ல ஆண்டவர் இந்த கவனன்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கட்டளையை சொல்றார். சிம்பிளான ஒரு கட்டளை தான். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? ஆதியாகமம் 1லயே சொன்னாரு, ஆதியாகமம் 6லயும் திரும்பியும் சொல்றாரு. இந்த 9ல திரும்ப சொல்லிட்டு ஆதியாகமம் 9 துவக்கத்திலையும் சொன்ன தேவன் 9ல திரும்பவும் கட்டளையாக சொல்றார். கட்டளையாக சொல்லி இந்த காரியத்தை செய்யுங்க. வேற எதுவும் இல்ல. பலுகி பெறுகிறது, பூமியை நிரப்புறது ஈஸியான காரியம். ஆனா இந்த மக்கள் அடுத்த அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 70 தேசங்களுக்கு பரவுனாங்களாம். எகிப்து தேசம், மெசபொத்தாமியா தேசம் போன்ற பல தேசங்களுக்கு பரவி போனாங்க. கீழ்ப்படிந்தாங்களா நம்மளுடைய ஜனங்கள்? பரவினார்கள்னா கீழ்ப்படிந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். Did they go or did they not? If they spread out wide, they multiplied. அவங்க அந்த இடத்துல போய் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்காங்க 10வது அதிகாரத்துல. ஆனா 11வது அதிகாரமும் பிள்ளைங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு அதிகாரம், நமக்கும் தெரிஞ்ச அதிகாரம். 11வது அதிகாரத்துக்கு நேராக நாம் போலாம். அந்த 11வது அதிகாரம் முதல் வசனத்துல பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும். நம்மள போல தமிழ்நாட்டுல இருந்தா சுகமா இருந்தவங்க, அழகா இருந்துச்சுங்க, என் சொந்த மதத்தோட இருந்தேங்க, எதுக்குதான் இங்க கொண்டு வந்து விட்டாரும்? அதேதான் அந்த மக்களும் ஒரே பாஷையா அழகா ஜொலிக்கிற இதுல அழகா தான் இருந்தாங்க. ஆனா இந்த மக்கள் அதோட விட்டு விடல. ரொம்ப அழகாக என்ன பண்றாங்கன்னா, அடுத்த வசனத்துக்கு நீங்க நேரா வாசிச்சீங்கன்னா இவங்க சொல்றாங்க, ஒருவரோடொருவர் என்ன சொல்லிக்கிட்டாங்களாம், நாம் நன்றாய் செங்கலை சுடுவோம். இதுல பார்த்தா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பர்பஸ்க்காக ஒரு மனிதனை சிருஷ்டித்தாரோ அது எல்லாத்தையும் இந்த மக்கள் செய்யறாங்க. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டிக்கணும்னு ஆண்டவர் அன்னைக்கு ஆசைப்பட்ட தேவன் இதுல அழகா செய்யறாங்க. ஒற்றுமையா இருக்காங்க, ஒருவரோடு ஒருவர் உரசி பேசிக்கிறாங்க. வானத்தின் சிகரம் வரைக்கும் கட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ செங்கலுக்கு பதிலாக இன்னொன்னு கட்டி நம்ம பண்ணிடலாம், சுடுவோம். They wanted to bake the bricks. அவ்வளவு ஞானம் ஆண்டவர் கொடுத்த ஞானம் அதிலே இருக்கிறது. அடுத்த வசனத்துக்கு போவீங்கன்னா அதுல அப்பதான் வருது. அப்ப சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்,
இப்பொழுது பின்னும் அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு. ஆண்டவர் சொன்ன காரியம் என்னது? பூமி எங்கும் பலுகி பெருகி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? சிதறி போகாத படிக்கு. எக்ஸாக்ட் ஆப்போசிட். எவ்வளவு வல்லவங்கல்ல நம்ம ஆட்கள். ஆண்டவர் சொன்னா நம்ம எக்ஸாக்ட் ஆப்போசிட்க்கு நினைக்கிறோமோ இல்லையோ அதை செஞ்சாகணும். வானத்தை அளவும் எட்டுவதற்கு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். இந்த பேர் உண்டாகிறதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. டைரக்டா ஆண்டவர் கமாண்ட்மெண்ட்க்கு எதிராக எதிர்த்து அவங்க பண்றாங்க. தன்னுடைய சொந்த எஃபர்ட்னால அதை பண்ணிரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த வசனம் மிகவும் அழகான ஒரு வசனம். பாருங்கள், எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப அழகான தேவன். நான் இன்னைக்கு ரொம்ப அதை திரும்ப திரும்ப வாசிச்சப்ப அவரை ருசிக்க முடிஞ்ச ஒரு வசனம்னா இதுல come let us go down. வாருங்கள் நாம் கீழே போவோம். மூவரையும் கூப்பிடுறாரு ஆண்டவர், வாங்க நம்ம கீழே போவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரையும் கூட்டிட்டு இந்த அழகான இவங்க மக்கள் பண்ற கூத்த கொஞ்சம் பார்ப்போம்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லி அழகாக திரு விதமாக 3 பேரும் வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய வாக்கு தத்தத்தை குலைத்தாரா? நோவாவுக்கும் அங்கிருந்த எல்லாருக்கும் அழிவை கொண்டு வந்த தேவன் இங்க வந்து அழிவை கொண்டு வந்தாரா? இல்ல. இங்க வந்து எல்லாரையும் கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய உக்கிரத்தை இந்த இடத்துல காட்டினாரா? இல்லவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாரு, கன்ஃபியூஸ் பண்ணாரு. அவங்களுடைய லாங்குவேஜ அந்த இடத்துல இருந்து சிதறி போக பண்ணுவதற்கு ஒன்னே ஒண்ணு, நீங்கெல்லாம் வேற வேற பாஷை பேசுங்கப்பா, போங்கப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் பண்ண ஒரே காரியத்தின் நிமித்தம் அந்த இடத்துல என்ன ஆச்சு? மக்கள் எல்லாம் சிதறி போனாங்க. மக்கள் எல்லாம் பூமி எங்கும் நிரப்ப போனாங்க. மக்கள் எல்லாம் தங்கள் வேலையை பார்த்தாங்க. நீங்களும் தங்களுடைய சொந்த இடத்துல இருந்தப்ப ஒரே குலமாக, ஒரே ஃப்ரெண்ட்ஸோட, ஒரே விதமான உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வ சித்தத்தை செய்யாமல் இருந்திருப்பீர்களானால் God would have brought the confusion in your life. அங்கிருந்து ஆண்டவர் ஒரு இடத்துல அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து எங்கேயாவது வச்சிருந்திருப்பார். ஆண்டவரே எதற்கு இந்த நிலைமை? மறுபடியும் மறுபடியும் எதற்கு எதற்கு என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் God wants to tell you, you are in the right will of God, because God never wanted to destroy you. ஆண்டவர் உங்களை destroy பண்ணுவதற்கு இல்ல, அவருடைய அழகின் வரைவு படத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தான், அவருடைய சித்தத்தின் மையத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு என் தேவன் உங்களை மறுபடியும் நிறுத்தி உள்ளார். ஒருவேளை அங்கேயே இருந்திருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சித்தம் உங்க மூலமா செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு சிதறி போன மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தொடங்கிட்டாங்க. முழு சினேயர் தேசம் முழுவதெல்லாம் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்ட நினைச்சாங்க. இன்னைக்கு எல்லா இடமும் சினேயர் தேசத்துல கட்டின பாபேல் கோபுரம் வேணா பாதியில நிற்கலாம். ஆனால் தேவ சித்தமோ இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாக தேவன் செய்யும் திட்டம் என்றைக்கும் எவராலும் தடைபடாது. Because God wants you. ஆண்டவர் உங்கள் மூலம் செயல்பட வேண்டியதை எந்த குழப்பத்தின் மத்தியிலும் செயல்படுத்தி முடிப்பார். Because அவர் ஒரு covenant making God. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு reassurance கொடுக்க விரும்புகிறார். இது சாதாரண covenant இல்லைங்க. உங்களை அழைத்த தேவன் மறுபடியும் மறுபடியும் அந்த ப்ராமிஸ திரும்பியும் சொல்லுவது எதற்கென்றுனா, உங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இது ஒரு தெரிந்த passage, இது ஒரு மிகவும் அறிமுகமான ஒரு காரியம் இல்லை. But God wants to reassure you. திரும்பவும் சொல்ல விரும்புகிறார், இந்த பேழையாகிய இந்த சபைக்குள்ள உங்களை கூட்டிக் கொண்டு வருவாரானால் என் தேவன் உங்கள் மூலமாக ஒரு நகரத்தை கொண்டு அசைப்பதற்கு உங்களை அழைத்த என் தேவன். இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, அந்த பேழைக்குள்ள ஒரு மனைவி இருந்தாலே அவளை போல நான் இன்னைக்கு அமைதியாக, பலர் நான் அமைதி இல்லைன்னு சொல்றாங்க. பட் I am that one.
இன்னைக்கு அமைதியின் சொரூபமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், God is a covenant making God. உங்களை அழைத்த தேவன், உங்களுக்குன்னு மறுபடியும் 3 முறை சொன்ன அந்த கவனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு என் தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார். பேழைக்குள்ள அழைத்த தேவன், அவர்களை நினைத்தருளி அவர்களை வெளியே கொண்டு வந்த என் தேவன். ஒருவேளை இன்னைக்கு சொல்றீங்கன்னா, am I in his will? திரும்பவும் எனக்கு குழப்பமாக இருக்குது. நிறைய பேர் டைரக்ட் பண்ற ஒரு வழி இருக்குதே, நிறைய பேர் சொல்றப்ப இது செய்யலாமா இது செய்ய வேண்டாமா, ஒரே ஒரு செக் பாயிண்ட் தான். ஆண்டவருடைய கட்டளைய செய்யறீங்களா, அதை செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவதாக திரும்பவும் அவருடைய கட்டளைக்கு நேராக போய் பாருங்க. நிறைய பேர் நமக்கு மெசேஜ் கொடுக்க வந்தவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, எழுதி வச்சு அதை தினமும் ப்ரேயர் பண்ணிப்பாங்க. அதை மட்டும் செக் பாயிண்ட் தான் அவங்களுக்கு. தினமும் அதை செக் பாயிண்ட். Because God does not destroy your life, He redirects it. அதை திரும்பவும் திருப்பி வேணா விடுவாரு, இல்லாட்டி திரும்பவும் எந்த வழியில நீங்க நிக்கணுமோ அதுல கொண்டு வந்து உங்களை விடுவார். நோவாவை போல ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் என் மேல எப்போதும் இருக்கும்ன்றத நம்புங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு காட்ஸ் will இருக்கீங்கன்றது தெரியுது, ஆனா அந்த ப்ரொடெக்ஷன் என் மேல இருக்குதான்றது தெரியல. God has sealed you. அந்த covenant ஒரு நாளும் விழுந்து போகாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த நோவாவின் பேழை அன்றைக்கு அந்த பூமியின் மீது தண்ணீரின் மீது போன போது அந்த பேழையின் மீது பரிசுத்த ஆவியானவர் அங்கு மேலே இருந்தார். அசைவாடி கொண்டிருந்த என் தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நினைவு கொள்ளுங்க. God will build your life. என்ன சமயத்துல இருந்தாலும் He will redirect it. ஒரு தாய் ஒரு பேழைய எப்படிலாம் பேணி காத்துக்கணும். ஒரு பேழையை யோசிச்சு பார்த்தா ஒரு டப்பு நிறைய ஒரு டாய்ஸ் ஸ்டஃப் பண்ணி வச்சு பாருங்க, அது தாங்க. அந்த மாதிரி ஒரு பேழைக்குள்ள நோவாவும் அவன் குடும்பத்தினரும் எவ்வளோ மிருகங்களும் போனாங்க. ஆனா ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் மாறவில்லை. உங்க வாழ்க்கையிலும் He is a covenant making God. அன்றைக்கு கிரஹாம் ஸ்டெயின்ஸோட வாழ்க்கையில அந்த ட்ரக்கோட அந்த வேனோட அழிந்து போன அந்த 3 பேர், ஆனா கிரஹாம் ஸ்டெயின்ஸோட வைஃபும் அவனுடைய மகளும் தொடர்ந்து செய்யும் அந்த ஊழியமும் அவர்களுடைய மன்னிப்பின் பராக்கிரமம் இன்றைக்கு இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துகின்றது. The God of covenant never destroys your life. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீங்க நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்கு மேலாக என்னோடு பேசின பல வார்த்தைகள் உண்டு. எந்த வசனத்தை பேசினாருன்னு தெரியாது. ஞான ஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாமல் தள்ளி இருப்பீர்களானால் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவினா எனக்கு ஐயோ அது என்னன்னு தெரியல, கேட்கறதுக்கு கூட நிறைய நேரம் இல்ல. God wants you to urge for it. விட்டு கொடுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அந்த பேழையின் மீது உலாவின அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கும் அந்தரங்க பாவங்கள், ஓ Father, காலம் காலமாக உங்களை அடக்கி கொண்டிருக்கும் குடும்பத்துல இருந்து தான் வருது, இது எப்படி போகும்னு தெரியல. God wants to break down all the bondages.
பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். யெகோவா ஒசேகோ மீண்டும் கட்டுகிற தேவன், எங்கள் குடும்பத்தை கட்டுகிற தேவன். ஓ Father in heaven, ஓ ரபாலாத ரியாந்தரு ஷேகனதர, எழும்பி நின்ற ஆண்டவருடைய சமூகத்துல, the God of covenant, என் மேல் முத்திரை வைத்ததை ஆண்டவரே நீர் ஒருபோதும் விட்டு விடுவதில்லைப்பா. என் ஆகமத்தில் சொல்லி இருக்கிறபடி என் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினா உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒடுங்கி நிற்கிற உங்களுக்கு the silence, மறுபடியும் ஆண்டவர் அந்த silence, that God hears all your silence, the waiting. எதை ஆண்டவர் கட்டணும்னு சொன்னாரோ அதை கட்டுறதுக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. தண்ணீர் இல்லாத இடத்துல கட்டின நோவாவுக்கே ஆண்டவர் ப்ரொவிஷனை உண்டு பண்ண முடியும்னா, அவ்வளோ நாட்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியும்னா, நீ என் மகன், உன்னை அழைத்து நான் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறேன். பிறவி குணங்களை விட்டு கொடுங்க ஆண்டவரே சமூகத்துல. அசைவாடுகிற என் தெய்வனே, என்னை கிருபையினால் தாங்குகிற என் தேவன். ஓ ரபல் ஹந்தரோ கர ஷேபன ஜீகனதரதர சேவ ஹந்தரி கரதர சேக்கு சித்தனா முட்டிந்து உங்க வாழ்க்கையில துளிர்க்கிற காலமாயிருக்கிறது. Just obey unto the God's command. அந்த covenant making God இன்னைக்கு கரங்களை உயர்த்தி நம்புங்கள். அந்த தேவனை நம்பி ஆண்டவரே, ஓ Father in heaven, பாடுவோமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமானிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமானிட மன புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல என்றுடா தெய்வமே. சர்வவல்லவரே, எல்ஷடா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா தெய்வமே, சர்வவல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் தேவனே. கண்ணாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் தேவனே. கண்ணாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல்ஷடா, எல்லாம் கண்ணை தட்டி பாடுமா? தெய்வமே
தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே வல்லமை உள்ளவரே எல் ஷடாய் தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே பெருக செய்பவரே என்னை 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 பெருக செய்பவரே. அல்லேலூயா. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் பொய்யுரையாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நோவா எத்தனை வருஷம் பிரசங்கித்தான் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் 40 to 120 ஆண்டுகள் பிரசங்கித்தான். ஒரு வருஷம் அல்ல, 4 மாதங்கள் அல்ல. He preached for 120 years. அந்த பேழையை செய்து முடிப்பதற்கே 40 to 80 ஆண்டுகள் வரைக்கும் ஆயிருக்கும்னு சொல்கிறார்கள். அவ்வளவு பிரசங்கம் பண்ணினான். யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டவனை நான் பார்க்கவில்லை. பாருங்க, பிராணிகளை உள்ளே கொண்டு போகிறான். தன் ஒரு குடும்பத்தை அவன் சேவ் பண்றான். 8 பேர் தான் பேழைக்குள்ள போனாங்க. many times we are confused. நான் ஊழியம் செய்கிறேன், நான் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் பலனை பார்க்க முடியலையே. அந்த ஒரு கன்ஃபியூஷன் சிலருக்கு இருக்கும். ஆனா பாருங்க, அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு அதே நோவா, அந்த நோவாவுடைய சந்ததி எவ்வளவாய் பெருகினது என்று பார்க்கிறோம். Maybe you don't see that immediate fruit of your ministry. ஆனா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நோவாவை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஐயா. அவர் அப்படியே நடத்துவார். பாருங்க, எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் வந்தாலும், நான் அதில் ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் அவங்க சொன்னதுல, even through confusion his promises did not change, his commands did not change. பாருங்க, கடைசியில அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அதே போலதான் யோனாவையும் கொண்டு போய் சேர்த்தார். he had confusions in his life. வாழ்க்கையில் எத்தனையோ சந்தேகங்கள் இருந்தது, கீழ்ப்படியாமல் இருந்தான். ஆனா பாருங்க, அவன் போக வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் கூட்டு போயிட்டார். பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அவ்வளவு பெரிய கப்பல் சேதம் ஏற்படுகிறது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல. ஆனா அவன் போய் சேர வேண்டிய மெலித்தா தீவிற்கு ஆண்டவர் கொண்டு போய்விட்டார். அவன் போய் சேர வேண்டிய ரோமாபுரிக்கு ஆண்டவர் கொண்டு போய்விட்டார். I want to tell you my dear friend, whatever confusions that you are in, எவ்வளவு பெரிய குழப்பத்தின் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சந்தேகத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை பிரித்து எடுத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை தெரிந்தெடுத்த தேவன் உண்மை உள்ளவர். நீ நாடின துறைமுகத்திற்கு அவர் உன்னை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ள தேவன். அவர் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். Hallelujah. Through all your confusions, through all your distractions, through all your distress, God is still faithful. அவர் உண்மை உள்ள தேவன். ஓ நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செல்வதை தடுப்பவன் யாரும் இல்லை.
கீழ்ப்படிய வந்தபடிக்கு இருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் விலகுவதாக. உம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் அப்பா. ஹalleluya. நீர் அப்படியே செய்வீர், நீர் அப்படியே செய்வீர், நீர் அப்படியே செய்வீர். ஓ இயேசுவே, கரங்களை தட்டி பாடுவோம். ஓ ராஜா நீர் வாழ்க, ராஜா நீர் வருக, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. Jesus, we praise you, Lord. We praise you, Father. அன்புக்காய் நன்றி, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. மாலை வேளையில் அப்பா, we pray, oh Lord, for all the mothers. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, you have given us the precious gift of children, oh God, in our hands. ஆண்டவரே, அவர்களையும் அந்த குடும்பத்தையும் ஆண்டவரே நடத்தத்தக்க புத்தியுள்ள ஸ்திரீகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஹalleluya. அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஆண்டவரே the husband will also rise up and ஆண்டவரே அவர்களை புகழ்வார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் நீதிமொழிகளில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீகளா ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக அப்பா. ஆண்டவரே அவருடைய emotional needs, physical needs, everything, oh Lord. ஆண்டவரே let it be met according to your riches in glory, oh God. ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும், சுகத்தோடு காத்துக்கொள்ளும். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென். Okay, please be seated. ஒரே ஒரு சிறு காரியத்தை we want to honor our moms. ஒவ்வொரு சகோதரிகளையும் we want to honor them. Okay, so over there we'll call. Please come forward, and also your kids, come along with your kids. So first we will start with Sister Shajani. Come with your kids. So deep, so long. Steady. Yeah. Go stand. No, no, stand. John. Kids, come with your kids. Sister Sharon. Abiel, Aaron, Stay there. சிஸ்டர்ஸ் நீங்கள் இங்கே வந்து லைன் அப் பண்ணிட்டீங்கனாலும் பெட்டர். இங்கே வந்து கூட சிஸ்டர் லைன் அப்னா நம்ம அப்படியே ஒரு ஃபாஸ்ட்டாக பாருங்க, இங்க பாருங்க. Good job, good boy. Evans. இங்க வாங்கடா. Jerusha. Look at the camera and smile. Get it. One is there. Beautiful.
ஒரு நிமிஷம் இருங்க. Sister Jennifer. Jenny. இது center. No, that's okay. Sister Deepika. இல்ல Deepika. Sister Deepika. One minute, okay? No, that's okay. I'm good. Center. இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஆய். தூக்கத்துல இருக்கான். இங்க பாரு. இங்க கஷ்டம் பிள்ளைகள். ஆமா போயிட்டு அது அவர் கற்பனை நீங்க போட்டோ எடுக்க போனோம் போட்டோ எடுக்கிறோம் போர்ட்ரேட் எடுக்கிறோம். ஓ சரி நீ அவங்க விஜய் Sister Savita. Hey, Gavin. What? No. Now you can lift. No. And now you can lift. That's okay. Sister Minida. இங்க பாருங்க அப்படியா? இங்கிட்டு வாங்க. மூவ் சென்டர் வாங்க. இங்க பாருங்க. One more, okay? Yes, look at this. Smile. Sister Percy. அப்படிதான் என்ன பண்றது? சிஸ்டர்ஸ், உங்களுக்கு gift கொடுத்தது எல்லாமே குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. எல்லாம் எடுத்து பாருங்க, கொஞ்சம் எக்ஸைட்டடா உள்ள என்ன எழுதிருக்காங்கன்னு எடுத்து பாருங்க. ஆமா, நீங்க அவங்க அவங்க ரொம்ப பிளான் பண்ணி திங்க் பண்ணி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட greeting cards அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து பார்த்து படிச்சு அவங்களுக்கு
அனௌன்ஸ்மெண்ட். Announcement. We have a worship service every Sunday 6:30 p.m. Daily women's morning prayer at 5:30 a.m. to 6 a.m. online. Daily men's morning prayer 5:30 a.m. to 6 a.m. online. We welcome you all to be part of these prayers. Sing it.